ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். God of War 4 நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிராண்ட் ஃபினாலில தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல்ல யாராவது புதுசா பாத்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், here we go. கைஸ், நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா God of War கம்ப்ளீட் சீரிஸை போட்டு முடிச்சாச்சு ஃபைனலி. நீங்க என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எபிசோடா கிடைச்சிருங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த எபிசோட தான் நான் பார்க்க வந்திருக்கேன்னா நீங்க இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தோம் அண்ட் ரீகண்டினியூ நம்ம பண்ணிடலாம். ஸோ நம்ம கேமை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸா பின்னாடி ஒரு சேர்ல சாஞ்சு உட்காந்துட்டு பாருங்க. ஏன்னா இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்க போகுது கைஸ். ஐ ஹோப் இந்த ஷோ வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. Andreas, follow பண்ணினியே. All right, let's go guys. நம்ம போயிடலாம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம வேற லெவல்ல வந்து பிராக் சிண்ட்ரி கிட்ட இருந்து ஒரு சாவி ஒன்று எடுத்திருந்தோம். அந்த சாவி வந்து டியர்ஸோட வால்ட்டு கிட்ட பக்கத்துல இருக்கிற நியர்பை ஒரு டெம்பிள் இருக்கு, ரகசிய டெம்பிள்னு சொல்லிட்டு. அந்த டெம்பிளை திறக்கணும்னா டியரோட சிம்பிள் போட்ட ஒரு சாவி ஒன்று நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தயார் பண்ணியிருந்தோம். அந்த சாவியை தூக்கிட்டு தான் இந்த டெம்பிளோட கதவுக்கு நம்ம இப்போ நெருங்கிட்டு இருக்கிறோம் கைஸ். ஸோ டியர்ஸ் ரூனின்னு சொல்லுவாங்க அது பேரு. இதேதான் திறந்துரு விடுவோம். Alright guys, a path to Jotunheim explores Tyr's hidden chamber. So உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? ஓகே, ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஒருத்தருந்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெம்மியரும் சொல்றான். Alright guys, let's go. ஸோ இந்த மர்மம் சேம்பர்ல என்ன இருக்குன்னு தெரியல. ஓ, மரத்தோட அடிவாரத்துல இருந்திருக்கும். சீலிங்லாம் மேல எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றான் அட்ரியஸ். இந்த ரெலமோட கதவுகள் பாத்தீங்கன்னா மேல இருந்து நம்ம பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு மெம்மேரும் சொல்றாரு. Alright guys, let's go. ஸோ எந்த பக்கம் அந்த கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கைஸ். Let's go. மேலே ஏதோ இருக்கா சொன்னா? ஆமாங்க, மேலே ஏதோ இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெலம் வந்து கீழே இருக்கு. அப்படியே மேலே அலேகா தூக்கி மேலே போகணுமா இல்லை நம்ம மேலே போகணுமான்னு தெரில. ஆல்ரைட், இந்த கதவை திறக்கல. அண்ட் ஓகே, அட்ரியஸ் நம்ம கூப்பிட்டுருந்தால அவன்கிட்ட தான் ஏதோ காட்டுது பாருங்க. அங்கே போய் பார்த்துருவோம், என்னென்னு பார்த்துருவோம். மேலே பாரு அப்படின்றான். டியர் வந்து ஒரு சேமான மேஜிக் அதை யூஸ் பண்ணி இந்த இடத்த பாதுகாப்பு வச்சிருந்தானாமா அப்படின்றா. ஓ, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கீழே இருந்து போக முடியாது, மேல இருந்து தான் போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஆல்ரைட் கைஸ், திறந்துருச்சுங்க. இந்த கோட்டைக்கு பின்னாடி என்ன இருக்கு இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி அந்த சைடு போறது? ஓ ஓகே, டோர் ஓபன் ஆயிடுச்சு கைஸ் ஃபைனலி. Let's go. Well, one inner sanctum within another. ஒரு வழியா போந்து இன்னொரு வழியா நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். நிறைய ஜெயின்ஸ்லாம் வாழ்ந்த இடமோ? கண்டிப்பா ஜெயின்ஸ்லாம் இந்த வழியா தான் நடந்து போயிருப்பாங்க. யார் அவங்க? The Hall of Tyr. ஓகே, டியரோட ஹால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. இந்த ஸோ யோட்நாமுக்கு போறதுக்கு இதுதான் அந்த ரூயின். ஸோ அந்த டோருக்கு இந்த சைடு வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் அப்சைட் டவுன்னு சொல்லுவாங்க. மேல் வழியா கீழே அப்படின்றாங்க. பின்னாடி நில்லுன்றாரு கிரேட்டோஸ். ஆல்ரைட், ஓகே. ஓ போடு, டெம்பிள தூக்குறாருங்க. இது நகருது. என்ன மூவ் ஆகுது? எல்லாமே நகருது அப்படின்றான். ஓஹோ, சரியான ஸ்ட்ரென்த்துங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரேட்டோஸ். ஓ ஓகே, லெஃப்ட் சைடில் அந்த செயின் மாதிரி மாட்டிருக்குங்க. ஸோ இந்த ரூனின் ஃபுல்லாமே ஆக்சல்னு சொல்லிட்டு ஒரு பொருளால கட்டப்பட்ட ஒரு கோயிலாமா. இந்த கோயிலை வந்து திருப்பி போடலாம் அப்படின்னு சொல்றாரு கிரேட்டோஸ். ஓ மை காட், ரெண்டு சைடு இருக்குங்க. பார்த்துருவோம். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் நம்மளை தாக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தாக்கல, சும்மா நின்ட்டானுங்க.
அதே தான் நானும் நினச்சேன். On the statues. I see them. அந்த சிலையில் ஏதோ எழுதியிருக்கு படி அப்படின்றான். Ominous. வித்தியாசமான ஒரு வார்த்தைகள் அப்படின்றாரு. Go on. ஓகே, வேற ஏதாவது படி அப்படின்றான். For the first, after the last. Nothing between, no shadow cast. ஸோ ஃபோரு ஆஃப்டருக்கு நடுவில் ஷேடோன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிடில் மாதிரி. You said there would be. ஆல்ரைட். The temple can be flipped. ஸோ இந்த கோயில் வந்து திருப்பப்படும் அப்படின்றாங்க. திருப்பி அப்சைட் டவுன் மாதிரி வைக்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 2 சைடில் இருந்துச்சு பார்த்தீங்களா சங்கிலிங்க, அது மாட்டி இருந்துச்சு. அதை வந்து நம்ம விடு வைக்கணும். When we recklessly upend a room that's rooted to 8 other realms. I'm curious, of course, but it's a leap to imagine. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மித்த இருக்கிற 8 ரெலமையும் பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றான் மெம்மேரு. ஆனால் இன்னி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. போக போக நீங்களே அதை பார்த்து பைத்தியமாயிருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு மெம்மேரு. நம்மளோட ஆர்மர் பாருங்க எப்படி ஜொலிக்குதுன்னு. வாவ், லெவல் அப்கிரேட்ல தான் இருக்கும் போல. Another. இங்கே பாரு இன்னொன்று ப்ராஃபஸி. Says his name is Bergelmir. பிரகல் மெமேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. Aye, that he ஜெயின்ட்டோட அரசர்கள் அப்படின்றாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அவரை பற்றி அப்படின்றான். A lot of kids. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. understatement. அவங்களாம் வந்து அவனோட தம்பிகள் அப்படின்றான். Nobody killed him. ஸோ அவன் இறந்துட்டாரு, ஆனால் யாருமே அவனை கொல்லலை. They may. ஸோ ஜெயின்ஸ்லாம் வந்து வயசாகி செத்து போயிடுவாங்களா என்ன? கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மெம்மேரு சொல்கிறாரு. ஓகே, ஸோ மோர் தட் மித். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மித்தாலஜி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு கைஸ். Let's go. Oh, hey, not the dead traps. Alright guys, so இது நம்ம பசில் பண்ணிடலாம். And okay, fine. So இது வந்து எந்த டைரக்ஷனில் சுற்றுது? ஓகே, எல்லாத்தையும் 1 by 1 கூப்பிட வேண்டியதான். இத்தனை பிளேட்ஸ் ஒரே மாதிரி ஷேப்பில் வந்துட்டுக்கு. அண்ட் ஒன்றா வைக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணி ஆகணும் கைஸ். ஆல்ரைட், ஸோ கரெக்டாக இந்த சைடு வரும்போது நிப்பாட்டிடலாம். ஆல்ரைட், ஸோ 2வது மூவ் ஆகுது. ஓகே, 1 by 1 நிப்பாட்டிடலாம் கைஸ். ஆல்ரைட், ஃபைன் ஃபைன். ஓகே, இதாங்க டெக்னிக். அண்ட் அந்த 3வது நிப்பாட்டிடலாம். ஆல்ரைட், ஸோ 1 by 1 சுற்றிட்டு வரும்போது கரெக்டாக அந்த 4வது படும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஆல்ரைட், வேற லெவல். ஆல்ரைட் கைஸ், அண்ட் 5 6 பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட். ஓ ஓகே, கரெக்டாக படணும். அண்ட் இந்த சைடு இந்த ட்ரை பண்ணலாம். Why don't you let the lad carry me for a while? Let you miss this. No. வேற லெவலில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்றான். ஃபிகர் அவுட் எல்லாம். ஓகே, ஸோ இந்த மேலே ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்க. ஐ திங்க் நம்ம ஓரளவுக்கு சுற்றிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ ஓடினா கரெக்டாக இருக்குமோ? ஒரு சுற்றட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓடிடலாம். ரைட், இப்போ ஓடிடலாம். ஃபைன். ரைட், ஸோ நவ் வாட்? ஓகே, ஸோ வின்ஸ் ஆஃப் ஹெல் வேறு சைடில் சுற்றிட்டுருக்கு. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, வின்ஸ் ஆஃப் ஹெல்லை எடுத்துகிட்டு அந்த சுவிட்சை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. இங்கே வச்சிடலாம். ஆக்டிவேட். ஓகே, இது அப்சைட் டவுன் மாதிரி போகுது. அண்ட் டவுன் அப் அப்படின்ட்டு போகுது. ஆல்ரைட், ஸோ அங்கே ஒரு வின்ஸ் ஆஃப் ஹெல் இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ரைட் சைடில் இருக்குது பாருங்க, அங்கே வச்சிடலாம். ஓ ஃபைன். ரைட் சைடில் வச்சா சுற்றுதுங்க. ஓகே, அண்ட் நம்மளுக்கு இந்த ஒரு கேப் போதும்னு நினைக்கிறேன் க்ராஸ் பண்ணுறதுக்கு. ரைட், ஸோ இதை எடுத்துகிட்டு எங்கேயாவது ஆக்டிவேட் பண்ணுமா என்ன? ஓகே, நின்றுச்சு. ஃபைன், அண்ட் க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எங்கே வைக்கிறது? இங்கே வைக்க முடியாது. அண்ட் அங்கே எடுத்தாச்சு. ஸோ இது எங்கே வைக்கிறது கைஸ்? அதை எடுத்து நம்ம அந்த சைடு வச்சிட்டோம். ஆனால் வின்ஸ் ஆஃப் ஹெல் இங்கேயும் ஒன்று காட்டுது. டைம் முடிஞ்சு அங்கே காட்டுது கைஸ். மேலே வரும்போது வச்சிடலாமா? ஆல்ரைட், ஸோ மேலே வரும்போது ஆப்ரேட் பண்ணுமா என்ன? இந்த சைடு வைக்க முடியல. ஆல்ரைட், ஓகே புரிஞ்சுங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வின்ஸ் ஆஃப் ஹெல் இருக்குது கைஸ். ஆல்ரைட், ஸோ இது இந்த சைடெலாம் வைக்கவே முடியாது.
அந்த சைடு வைக்க முடியலங்க. கொஞ்சம் ட்ரிக்கியானது தான். ஆல்ரைட், ஸோ இதை மேலேருந்து எடுத்துடலாமா? ஓகே, அங்கேயே வச்சுட்டு மேலே போகும்போது எடுத்துடலாம் கைஸ். கரெக்டாக அவ்வளோதான். இப்போ எடுத்தாச்சு. ஆல்ரைட், ஸோ இது கொண்டு மாட்டி விட்டுறலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம கரெக்டாக டைமிங் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டைம் சிங்க் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓடிடலாம். அவ்வளோதான். ஃபைன். லெட்ஸ் கோ. நம்ம வந்து சாதிச்சிட்டோம். What you do, brother? ஓகே, ஒரு செயினை நம்ம நெருங்கிட்டோம் கைஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் இதில். Realm of Fog. அப்படியே. ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா 4க்கு 2 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னி 2 வேணும் அப்படின்றான். Could be quite a காட்ஸ்லாம் வளர வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கடவுள்கள்லாம் நல்லவங்களாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவுத்துல எழுதிருக்கு கைஸ். ரைட் கைஸ், இங்கே பாருங்க, சம பவர். இந்த செயினை அப்படியே பண்ணுறான் பாருங்க. ஓ, உடச்சே வீசிட்டாங்க. ரைட், ஸோ ஒன் சைட் நம்ம உடச்சாச்சு. ரைட், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், வந்துட்டானுங்க. ஏதோ வரப்போகுது. அண்ட் சேலஞ்ச் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரைட், போட்டு பொழந்துடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஸோ நியூ சைக்ளோன் அட்டாக் போட்டு பொழந்துடலாம். இது நம்ம டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? வேற லெவலுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட எல்லோன் பாக்ஸ் அட்டாக். ஸோ நிறையா காட் ஆஃப் வார்ஸில் வந்திருக்கும் சீரியஸ். அந்த நெருப்பு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க. அந்த சைட்லேருந்து நெருப்பு வருது பாருங்க. ஓ, அவன் பாருங்க, இங்கேருந்து வரான். காங்கு போட்டு பழந்துடலாம். இதா வாங்கிக்கோ, ஓடு. ஒரே அடிக்கு நாக் அவுட் ஆகிட்டாங்க. வாஸ் கிரேசிங்க. பழந்துடலாம். இந்தா நீயும் வாங்கிக்கோ, ஓடு. அகேன்ஸ்ட் பிளேடு தான். அவ்வளோ டாஜ் ஆயாச்சு. பார்க்குறக்குள்ளே அடிக்கிறாங்க. போடு. வேற லெவல். லெஃப்ட் சைட். ஆமாம், லெஃப்ட் சைட். உல்ஃப் அமாங்க சைட் நம்ம போட்டு வச்சிடலாம். அட் ஆஃப் த வுல் குழந்தலாம் கைஸ் எல்லாத்தையும். அவனுங்களே நெருப்பில் பொசிங்கிட்டானுங்க சில பேர். அண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதாங்க. வேற லெவல் ரிப்பிள். டைமிங்கில் கூப்பிட்டாங்க அந்த ஆக்ஸை. இது வந்து முடிஞ்சிருச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்க, வேற லெவலில். பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிப்ட் தேசத்தை சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி அத்தஸ்டிக்ஸ் மியூசிக். இந்த காலத்து இந்த ஆன்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முன்னோர்கள், உங்களோட மியூசிக் மாதிரி இருக்கு கைஸ். லெட்ஸ் கோ. அண்ட் ஓடி போயிடலாம். லெட்ஸ் கோ. பிளாக்கு வாங்கிக்கோ, ஓடு. வேற லெவலுங்க. டைமிங்கில் பிளாக் பண்ணோம். ரைட். ஓ, இங்கே ஒரு ஃபயர் இது வந்துருச்சு. ஆக்ஸ் வச்சு அடிச்சு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. தா வாங்கிக்கோ, போடு. ரவுண்டுங்களுக்குலாம் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான், வேற லெவல். எனக்கு ஒரு ஸ்மாஷ் கொடுத்துடலாம். வாங்கிக்கோ. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. போடு. ஸோ இவனுங்க ஹேமர் ட்ராகர்ஸுங்க. ஆல்ரைட், போட்டு பொழந்தாச்சு. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க. ஸோ இன்னொரு செயின் வந்து வெயிட் பண்ணிட்டுக்குது. ஆல்ரைட் கைஸ், எல்லாம். ஓ, இங்கே பாருங்க கைஸ், நம்ம அந்த பசிலை வந்து, அதாவது அந்த செயினை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கப்புறம் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆல்ரைட், ஆப்போசிட்டில் இன்னொரு டோர் இருக்குது. நெக்ஸ்ட் செயினுக்கு நம்ம போயிடலாம். கைஸ், நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரைட் கைஸ், ஆல்ரைட். ஸோ இதை நம்ம ஸ்டாச்சு பண்ணிடலாம், அதாவது ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். டைமிங்கில் கூப்பிட்றலாம் கைஸ். ஆல்ரைட், இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் கூப்பிட்றலாம். அண்ட் இப்போ கூப்பிட்டாச்சு. நீங்கள் கரெக்டான டைமா? ஆல்ரைட், ஸோ கரெக்டான டைம் தான் நினைக்கிறேன். ஓடிடலாம் கைஸ். இப்போது செம பூஸ்ட்டாக எடுத்து ஓடிடலாம். லெட்ஸ் கோ. அவ்வளோதாங்க, வேறு லெவல் கைஸ். ஃபைனலி வாட்ச் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து ஒரு ரெட் பெட்டி இருக்குது. என்ன செஸ்டா? என்ன கிடைக்குது? ஆர்மர். ஏய், வேர்ல்ட் சர்பெண்ட் ஆர்மரா? வேர்ல்ட் சர்பெண்ட் ஆர்மருங்க, பரவாயில்ல. ஆக்சுவலாக நம்மள்கிட்ட எல்லாமே மேக்ஸ் அவுட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இது அதுவே போதுங்க கைஸ், இந்த இருக்கிறதே போதும். இங்கே ஒரு கிறிஸ்டல் இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். போயிட்டு வர முடியாதுயா அங்கே ஒன்று பார்த்துட்டு. எப்படியே இது ஒன்று இருக்குன்னா எங்கேயாவது இது யூஸ் ஆகும். இங்கே பார்த்துருவோம். ரைட், ஓகே, கீழே தெரியுது பாருங்க, இங்கே வச்சிடலாம். ஓடுறா ட்ரியாஸ், டைமிங்கில் வெடிச்சது பாருங்க. ஓகே, பள்ளம் வந்துருச்சு அண்ட் இந்த க்ரெயின் வந்து உள்ளே போயிடுச்சுங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியானது தான், மேலே ஏறிட வேண்டியது இந்த வாட்டி. ஓ, இதை பொண்ணு மூட மாட்டேது பாருங்க. ரைட், இப்போ கரெக்டாக ஏறிடலாம். ஃபைன் ஏரியாச்சு அண்ட் கீழே தான் வழி தெரியுது. ஸோ இந்த கேப்பில் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம ஓடி ஆகணும் கைஸ். ரைட், இப்போ ஓடிலாம். லெட்ஸ் கோ டாட்ஜ். அவ்வளோதான், ஃபைனலி. I believe we're so close. என்னால் நம்பவே முடியல, நம்ம ரொம்பவே பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்றான். ரைட், ஸோ இதில் என்ன இருக்கு? Peace. உங்களை விட்டு விலகு, சமாதானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை செவுத்துல எழுதிருந்துச்சு கைஸ். ரைட், ஸோ இந்த செஸ்ட்டில் என்ன கிடைக்குது? Another piece of the language cipher. ஓ, லாங்குவேஜ் சைஃபரா? லாங்குவேஜ் சைஃபரோட அனதர் பீஸ் கிடச்சிருச்சு. நீ ஒன்று வேணும் கைஸ். ஸோ 4க்கு 3 எடுத்தாச்சு. ரைட், ஸோ எடுத்துடலாம் அண்ட் இந்த செயினை வந்து ரிப்பல் பண்ணிடலாம். போடுத்தல அவ்வளோதான், வச்சுட்டான். ஒன் காட், ஓடு லெவல். இந்த டெம்பிள் வந்து இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, நம்ம அந்த டெம்பிளை அப்சைட் டவுன் ஆக்க முடியும். ரைட், ஸோ இது வந்து வேற லெவல் சேலஞ்சிங் அண்ட் இது வந்து சுத்துது கைஸ். ஓ, இவனுக்கு ரொம்ப டேஞ்சருங்க. போட்டு குழந்தலாம். சைக்ளோன் அட்டாக் போடு. ஓடு, ரோனிக் அட்டாக்ல ஒளிஞ்சு பாருங்க எல்லாத்துக்கும். அவ்வளோதான், ஓடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம காட்டெருமை மாதிரி மோசமாக இருப்பானுங்க, அடிக்கவே முடியாதுங்க. வர்னரபிள்ங்க இவனுங்களாம். ஓடு. ஆனால் என்னதான் வர்னரபிளாக இருந்தாலும் நம்ம கிட்ட ஆகுமா? வேற லெவல் காடுங்க நம்மளாம். நீ இருக்கானுங்க ஆக்சுவலாக இந்த இவனுங்க ஆக்சுவலாக இந்த ஐஸ் மனிதர்கள் பாருங்க, இந்த வந்துட்டுக்கிறானுங்க பாருங்க. ஆல்ரைட், போட்டு பிறந்தலாம். இந்த வாங்கிக்கோ, மேட்ச் தான் எல்லாத்துக்கும். ஆல்ரைட், பின்னாடி இருந்து இருக்கானுங்க, பின்னாடி. ஆல்ரைட், ஃப்ராஸ்ட் விட்றானுங்க, உல்ஃப் போட்டுற வேண்டியதான். ஓகே, வாங்கிக்கோ. உல்ஃப் போய் பழக்க போகுது கைஸ். எல்லாத்தையும் போட்டு பிறந்துடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா அவனை கொன்னக்கப்புறம் 16,720 rupees கிடச்சி வருங்க. 17,304. ஓ, இஸ் வேற லெவல் நம்பர்ஸ்ங்க ஆக்சுவலாக. ரைட்ஸ், அண்ட் நம்ம இந்த வாட்டி கரெக்டாக ஓடிடலாம். வாட்ச் பண்ணிடலாம். ரைட், லெட்ஸ் கோ. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலில் இன்னும் நிற்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின் நினைக்கிறேன் இது. வந்துட்டுக்கிறானுங்க. ரைட், போடு. எல்லாத்துக்கும் ஆர்ச்சர் விட்டுறலாம். போண்ட் ஆரோ தான் எல்லாத்துக்கும். ரைட், போட்டு பிறந்தலாம் கைஸ். இந்த வாங்கிக்கோங்கடா. போடு. இல்லை, வேற லெவல் ருனிக் அட்டாக்ங்க அது. போடு. ஆல்ரைட், அண்ட் இவனுக்கு ஒரு ஸ்மாஷை கொடுத்துடலாம். வாங்கிக்கோ, போடு. வேற லெவல், சரியான ஸ்மாஷுங்க. இந்த நீயும் வாங்கிக்கோ. பிரிச்சு விட்டாச்சுங்க எல்லாத்தையும். இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான், நீ விட்டு பிறந்துடலாம். போடு. வேற லெவல். ஃபைன். அவ்வளோதாங்க, முடிஞ்சான். Yes, sir. Time to flip the temple. Yes, sir. பாய், டெம்பிளை வந்து ஃபிளிப் பண்ணலாம் அப்படின்றான். Starting to sound normal. பண்ணுறேன்னு சொல்லிட்டு நார்மலாகவே சொல்கிறா. ஆக்சுவலாடி சொல்ல எனக்கு பதறுது அப்படின்னு சொல்லிட்டு மெம்மேரும் சொல்கிறான். நம்ம ஸ்ட்ராங் இல்லைங்க, அதனால் அவனுக்கு வந்து அப்படி இருக்கு. கைஸ், ஸோ கரெக்டாக இது நம்ம ஓடி ஆகணும். அண்ட் 3, 2, 1 இப்போ ஓடிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. டாச் பண்ணிடலாம். கைஸ், ஸோ இந்த ஓகே, இந்த இது முடிச்சாச்சு, 2யும் முடிச்சாச்சு. அண்ட் இதை லிஃப்ட் வழியாக மேலே போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ட்ரீஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுற ஆப்ஷன் காட்டுது. நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, ஆனால் இது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து டியர் மேலே வந்து பழி சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி இருக்கும், அதை நீங்கள் நம்பணும், அதை நீங்கள் தேடணும் அப்படின்றான். கவலைப்படாத மெம்மேர், நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம் அண்ட் ஒன்றா தான் நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ அதனால் டியர் வந்து என்றைக்குமே, அதாவது டியரோட பசில்லாம் வந்து நம்ம என்றைக்குமே கிராக் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்பிக்கை பண்ணு அப்படின்றான். உன்னோட காலில் இருந்து தூக்கு பிரதர் அப்படின்றான். உனக்கு தெரியும் அப்படின்றான்.
ஹலோ கைஸ். ஓ சுரியான பவருங்க. இப்போ இந்த ஃப்ளிப் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட் ஓடு ஆமி. எவ்வளோ ஹைட்டில் போச்சு பாருங்க அந்த டெம்பிள். அப்சைட் டவுன் ஆகுது பாருங்க டெம்பிள். ஓடு வேற லெவலுங்க. கீழே இருக்கிறது மேலே வந்துருச்சு, மேலே இருக்கிறது கீழே வந்துருச்சு. On the day that brute force is the answer, I'll be quite happy to be on your side, brother. ஓகே பாஸ் டு யோட்நாம். There. வேற லெவலில் திருப்பி போட்டீங்க பிரதர் அப்படின்றான். See that, Mimir? மெமேர் நீ அதை பார்த்தியா? Nobody can do all this alone. யாராலையும் தனியாலாம் பண்ண முடியாது, They're just chances. எங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர்ஸோட சேலஞ்செலாம் வந்து இது பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றான். Sindri, யாருமே நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக யாராலையும் பண்ண முடியாது. we do make a good team. ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்திருந்தா, ஒன்றா இருந்து செயல்பட்டோன்னு வச்சுக்கோயேன், வேற லெவலில் ஒரு நல்ல டீமாக இருக்கும் அப்படின்றான். Found his equilibrium. அதனால தான் நம்ம யோட்நாமுக்கு போகிற வழியை நம்ம கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிக்க போகிறோம் Atreus, அப்படின்றான். that is good to hear. மெம்மேரும் வந்து வேற லெவலில் வந்து பெருமைப்படுறாரு. அட்ரியஸ் வந்து ரொம்பவே வளர்ந்துட்டு வந்துட்டான், அவன் நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கிரேட்டோஸும் சொல்கிறாரு. ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. அண்ட் இங்கே தான் இருக்குது அந்த பவர். அந்த பவர் வந்து நம்ம ஓகே. ஸோ அட்ரியஸோட நைஃபில் தான் நம்ம இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். Boy, your knife. நான் சொன்னல கைஸ். ஸோ நைஃபை வச்சு குத்தினா போதும். ஆல்ரைட். ஸோ ஒரு ஸ்டோன் மாதிரி கிடைக்குதுங்க. என்ன ஸ்டோன்னு பார்ப்போம். Well, அது என்னது? என்ன கிடைச்சது? Some sort of travel stone. இது வந்து டிராவல் பண்ற ஸ்டோன் மாதிரி இருக்கு. இங்கே எனக்கு காட்டுங்க அப்படின்றாரு. great Aldumlazaras. That's the Unity Stone. இது வந்து ஒரு யூனிட்டி ஸ்டோன். உங்களுக்கு தெரியுமா? Wasn't sure it existed. நினைச்சேன் இது வந்து உண்மையிலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. டியர் வந்து இது ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். இது வந்து எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ஸ்டோனை வச்சு தான் டியர் வந்து எல்லா உலகத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் அதாவது பயணம் செஞ்சான் அப்படின்றான். அதனால தான் அவனுக்கு மரணமே இல்லை அப்படின்னாங்க. That's it. I understand. எனக்கு தான் இப்போதான் நல்லா புரியுது அப்படின்றான். Here, walking the realm between realms. ஸோ டியர் வந்து ரெலம் பிட்வீன்ஸ் ரெலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவனால் வந்து பயணம் பண்ண முடிஞ்சது. My meaning. ஸோ டியரோட பாதைகளை வந்து நீ ஃபாலோ பண்ணி போனீன்னா நீ வந்து வேற லெவலில் நீ போக வேண்டிய இடத்த நீமோ ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மெம்மேரு சொல்லிட்டாரு கைஸ். ரைட் கைஸ், ஏ பாத் டு யோட்நாம் ஒரு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 31,000 rupees நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஜர்னி பிட்வீன் ரெலம்ஸ். ரைட், Showed him stepping off the branch of the world tree. வேர்ல்ட் ட்ரீயை வந்து நம்ம கடந்து போகணுன்னா வேற லெவலில் வந்து யோட்நாமுக்கு போய் சேர்ந்துடலாம். அந்த பாதைகள் நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு கைஸ். Thinking, isn't it? ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஆல்ரைட் கைஸ், போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அப் டு டேட்டில் தான் வச்சுருக்கோம். அண்ட் ஃபர்தராக நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ரெலம் பிட்வீன் ரெலம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்துடலாம் கைஸ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ட்ராவல் ஸ்டோனை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ரெலம்ஸ் பிட்வீன் ரெலம்ஸ் கீழே இருக்கு பாருங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. இந்த மர்ம தேசத்துக்கு நம்ம போகணும்னா இந்த வழியாக தான் போய் ஆகணும். ரைட், ஸோ போயிடலாம். Thinking about hurling us all into the void, I hope you're quite sure. ஸோ நீங்கள் வாய்ட்லேருந்து எப்படி தப்பிக்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Looks. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நான் குதிக்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றேன். Beyond, and the Unity Stone protected him. ஸோ இங்கேருந்து தான் டியர் குதிச்சு பியாண்டுக்கு போயிருந்தான். ஸோ இந்த யூனிட்டி ஸ்டோன் வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. Is it, lads? It's been ரைட், ஸோ கைஸ் நம்ம குதிக்க போகிறோம். ஃபீத் ஆஃப் லீஃபா, த லீப் ஆஃப் த ஃபெய்த். ஆல்ரைட் கைஸ், குட் டச், வேற லெவல். ஸோ டியர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில், அதாவது எனக்கு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. எனக்கு கீழே ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது, உங்களுக்கு அது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறானுங்க. ஆக்சுவலாக இந்த காட் ஆஃப் வார் 1லேருந்து மேலே இந்த மவுண்டன்லேருந்து குதிக்கிற சீன் மாதிரியே இருக்குங்க. என்ன இந்த வாட்டி அட்ரியஸ் கிட்ட இருந்து குதிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே ஆள பார்த்தீங்களா கைஸ்? gonna be so nauseous. ஸோ என்னன்னா அவங்க கையில் இருக்கிற அந்த யூனிட்டி ஸ்டோன் வந்து எப்படின்னா மேலேருந்து சாவே இருக்காது. ஸோ அதனால தான் டியர் வந்து எங்கேருந்து விழுந்தாலும் வந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சுச்சு, How do you hide சாவே இல்லாமல் போயிட்டு இருந்தான். all realms? Cast it out of any realm to the space between.
Clever old Tyr. ஸோ நம்ம ரெலமுக்கு நடுவில் இருக்கிற ரெலமுக்கு வந்துட்டோம். அதுக்கு பேர் தான் ரெலம்ஸ் பிட்வீன் ரெலம்ஸ். You go through Vanaheim to reach the ஸோ வேனஹைம் வழியாக நம்ம ரீச் பண்ணாலும் நம்ம மிட்கார்ட் வழியாக போய் வந்துடலாம். inside. ஸோ இது வந்து வேற லெவலில் ஒரு Tyr's little வழிதான். challenges are யோட்னாம் never as simple டவர். as they appear. இந்த டவர் வந்து யோட்னாம் போகிற வழிக்கு நியரஸ்ட் டவர்னு சொல்லுவாங்க. ரைட் கைஸ், நம்ம நெருங்கிட்டோம். ஸோ இந்த யூனிட்டி ஸ்டோன்லாம் நம்ம ஆக்சுவலாக அந்த மூவியில் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த அவெஞ்சர்ஸ் மூவியில் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஸோ யூனிட்டி ஸ்டோன். ரைட் கைஸ், ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் The pedestal. பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் மாதிரி இருக்குது. இது பெடஸ்டல்லா இல்லை என்னது அப்படின்றான். ஓகே, இந்த பெடஸ்டல்ல இந்த ஸ்டோனை வச்சா கரெக்டாக இருக்கும். ரைட் கைஸ், ஸோ இப்போ தான் வந்து நம்ம ரெலம் பிட்வீன் ரெலம் நம்ம ட்ராவல் ஆக போகிறோம். It's absorbing the stone's energy. இந்த ஸ்டோனோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுது. Is it moving? கண்டிப்பாக இது மூவ் ஆகிட்டுக்கு. It knows what to do. அதுக்கு The தெரியும். stone served its purpose. We're fulfilling Tyr's spell. ஆல்ரைட், ஸோ உன்னோட ஸ்பெல்லை வந்து அது பர்பஸாக எடுத்துக்கிட்டு அது பண்ண வேண்டிய வேலைகள் அந்த ஸ்டோன் வந்து பார்த்துட்டுக்கு. கைஸ், கதவுகள் திறக்கப்பட்டன. ஓ, வந்துட்டானுங்க. பிறந்த வண்டி தான், வேறு வழியில். போடு 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 போடு. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொருத்தனும் நம்மள்கிட்ட செத்து போன எதிரிகள் எல்லாருமே வருவானுன்னு நினைக்கிறேன். கைஸ், போட்டு பிறந்தலாம். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. போடு. சைக்ளோன் அட்டாக் தாங்க வேறு லெவலு. அவளை சுற்றி ஒரு 100 பேர் வந்தாலும் அந்த சைக்ளோனு வேறு லெவலில் அட்டாக் போட்டு பிறந்துருது. 2 ஷாட் தாங்க, சைக்ளோன் அட்டாக் அண்ட் ராத் ஆஃப் த வுல்ஃப். இது மட்டும் இருந்துச்சுன்னா எவனும் இந்த இடத்துல நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 2 பேத்துக்கும் உள்ள இருக்கிற பவர். ரைட், வேற ரெலம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? Looks like Alphon. ஆல்ஃபாமா? ஓ, ஆல்ஃபாயிமுக்கு வந்துட்டோமா? ஓ மை காட். ஓ, இவன் பாருங்க, செத்து போனவங்களாம் வரானுங்க. ஓடு, இந்த வாங்கிக்கோ, வேற லெவல். பிளெஸிங் ஆஃப் ஃப்ராஸ்ட் போட்டுடலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. வாட்ச் பண்ணிடல கைஸ். அண்ட் வாங்கிக்கோ, போடு 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 போடு. வேற லெவல். ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மை ஃபேவரட் ஷாட்டுங்க அது. அவன்டாவன் கிருத்திஸ்தா அப்படின்ட்டு வரான். அவன் நீ சாவலியா, இன்னொருத்த வரான். கைஸ், ஸோ இதை எடுத்துடலாம் அண்ட் இவனை அட்டாக் பண்ணிடலாம். ஆல்ஃபைமில் இறந்து போனவங்க எல்லாருமே இந்த சைடு வரானுங்க. மேஷு போடு, அவ்வளோதான், எரிஞ்சிட்டான். ஆல்ரைட், ஒரு சைக்கிள் அட்டாக் போட்டுடலாம். போடு, வேற லெவல். லெட்ஸ் கோ. ஓ, நைட் மேர்ஸ் வேறையா? ஆல்ஃபைம்லேருந்து நைட் மேர்ஸ் வராமல் இருந்தால் எப்படி? போடு, வேற லெவல் அட்ரியஸ். That was tough. இது வந்து கொஞ்சம் Taking us next. ஃபாதர் இருந்துச்சு. Not know. அடுத்தது எந்த ரெலமுக்கு போகிறோன்னு தெரியலையே. ஆல்ரைட், ஓ, கிரீன் கலரில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஹெல்லில் தான் இருக்கும். We're back இல்லையா? now? Oh dear, here they come. ஓகே, அவனுக்கு வந்துட்டானுங்க அப்படின்றான். ஆல்ரைட், அகெயின் சைக்ளோன் அட்டாக் போட்டுல கைஸ். போடு போடு. இன்னலி ஹெல்லு கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஹெல்லை தாண்டி தான் நம்ம போவோம். இருக்கிற எல்லா 9 ரெலம்ஸும் வருமா என்ன? பட் நமக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆக்சுவலாக யோட்னாம் வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு தேசங்க. அது வந்து ரெலம்ஸ்னால கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம், மர்மமான இடம். இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கேமே முடிக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். போனாச்சு அண்ட் லெட்ஸ் கோ. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த வாங்கிக்கடா, போடு, செம ஷாட். எஸ், Surely that's enough of that. ஐ திங்க் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன ரெலம் ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரில. ஓ, இது என்னடா ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது. Muspelheim. ஓ, மூஸ்ஃபலாம். ஓகே, இது வந்து ஒரு மாதிரியான தேசம். தேசத்துக்கு இன்னும் நம்ம வரல. வாங்கிக்கோ, ஓடு ஓடு. அட்ரீஸோட ஆரோ வேற லெவலில் இது பண்ணிருச்சுங்க பாருங்க. ஓ, இப்படி எங்கேந்திரா வந்தான். ஆல்ரைட், ரேஞ்ச் பவர் போட்டு பிறந்த வேண்டி தான், வேறு வழியில். ஓடு, அவ்வளோதான், முடிஞ்சான். வேற லெவல் வேற லெவல் கைஸ். ஓஹோ, சீரியஸ்லி ஐ திங்க் முடிஞ்சா. ஆல்ரைட் கைஸ், Wrath of the Atriemes. ரைட், ஸோ லைட் ரூனிக் அட்டாக் வந்திருக்கு அண்ட் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து ரூனிக் அட்டாக் அதிகமாக இருக்குது. ஸோ அப்கிரேடும் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸ்டன்னு ஃபுல்லாக மேக்ஸ் அவுட் ஆகுது. வேணாங்க, நம்ம சைக்ளோன் ஆஃப் கேஆஸே வச்சுக்கலாம், ஏன்னா அது வேற லெவல். அண்ட் ஸ்பாட்டன் சார்ஜ் அது வேணாம். சைக்ளோன் ஆஃப் கேஆஸ் ஆக்சுவலாக அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்க. அது ஆக்சுவலாக ஓல்ட் மெமரிஸ் மாதிரி வருது. இவனுங்க எங்கே தர வந்தானுங்க? போடு போடு, நீ சாவலியாடா நீங்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஓடு, அட்ரஸ் முதுகாக கொடுத்தான் பாருங்க. ஆல்ரைட், ஆல்மோஸ்ட் முடிச்சு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இப்போயாவது நம்ம யோட்னாமுக்கு வந்துட்டோமா? Stop.
ஐ திங்க் எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன். Where are we? ஆனால் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஓகே, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் நம்ம எங்கே இருக்கோம்னு சரியா தெரியல. ஸோ இங்கே தான் கதவு தெரியுது. அந்த சைடு போயிட வேண்டியது கைஸ். மிட்கார்டுக்கு வந்துட்டோம். ஆமாங்க, மிட்கார்டுக்கே வந்துட்டோம். அந்த பிரிட்ஜு, The tower's back where it belongs. அந்த டவர் வந்து எங்கேருந்து பிலாங்ஸ் ஆகுதோ, எங்கே அது சேர வேண்டியமோ அந்த இடத்துக்கு சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டவர் வந்து இந்த பிரிட்ஜில் ஆட் ஆயிடுச்சு கைஸ். ஓ, யோட்நாம் வந்து அதில் நம்ம அந்த ரெலம் ஆஃப் அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, ட்ராவல் பண்ணுவோம்ல, அதில் கண்டிப்பாக அதில் வந்து இந்த டவர் காட்டும். Trust an outsider with it. இப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம போகிறக்கு. Just how desperate they were. பிட்வீன் த ரெலம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். A symbol of the light that binds all realms together. Why would he use those strange runes, though? ஸோ எதுக்கு டியர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ரூன்ஸ்லாம் யூஸ் பண்ணான் அப்படின்னா, அவன் அவ்வளோக்கு மென்ஷன் பண்ணல, போக நம்மளுக்கு தெரியும் அப்படின்றான். ரைட் கைஸ், நம்ம ஓடி போயிடலாம். அண்ட் யோட்நாமுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னி கொஞ்சம் தூரம் தான். எல்லாம் டக்குன்னு ஸோ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே நம்ம இந்த இடத்து அந்த ரிங் இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த ரிங் வரும். அந்த ரிங்கில் வந்து யோட்நாமோட சிம்பிள் தெரியும் கைஸ். லெட்ஸ் கோ. You fellas sure love to make a racket, don't you? ஸோ பிராக்கு சின்ரி வேறு லெவலில் நம்மளுக்கு எப்போ போனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனுங்க ரெடியாக இருக்கிறானுங்க கைஸ். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. I don't know what we'll find when we get to Jotunheim, but we must cover our tracks. ஸோ யோட்நாம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரில. ஆனால் நம்ம பாதையை மட்டும் விட்டு போகக்கூடாது. Benefit. ஸோ எப்போவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. அண்ட் நம்மளுக்கு அந்த ட்ராவல் பண்ணுற சிம்பிள் கீ வந்துருச்சு நம்ம கையில். ஆல்ரைட், ஸோ அது பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜில் தெரியுது பாருங்க, அந்த டவரில் எல்லோ கலரில் தெரியுது யோட்நாம். ஆல்ரைட் கைஸ், ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஃபைனலி அப்படின்றான் அட்ரஸ். ஸோ மர்ம தேசம் வந்தாச்சு. Wait a minute. This ஒரு நிமிஷம் இரு, இது வந்து வேலை செய்ய போகிறதில்ல அப்படின்றான். ட்ராவலுக்கு ஒரு கிறிஸ்டல் தேவைப்படுது. to refract the energy. இவர் வந்து அவனோட கண்களை யூஸ் பண்ணி தான் இந்த ஒளியை வந்து கொண்டு வந்தாரு. இப்போ நான் கண்ணுங்களுக்கு எங்கே போகிறது? One. ஆக்சுவலாக என்கிட்ட ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு. Precisely to keep me from traveling. ஆக்சுவலாக இன்னொரு கண்ணு வேணும் அப்படின்றான். என்னைய மன்னிச்சிரு அப்படின்றான். What did Odin do with your other eye? இன்னொரு கண்ணை வந்து எங்கே போயிருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்கு, ஓடின் கிட்ட அப்படின்றான். நான் 100 இடத்துல வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல அப்படின்னு ட்ரேஸும் சொல்கிறாரு. For years, I'd see Sindri, sometimes Brock. ஸோ பல வருஷமாக பார்த்தீங்கன்னா சின்ரியும் பிராக்கும் தான் உயிரோட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும். ஓ, பிராக் அண்ட் சின்ரி உங்ககிட்ட போகலாம். டாக் டு பிராக் அண்ட் சின்ரி. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஸோ இதுதான் வந்து ஃபியூரியஸாக போயிட்டு இருக்குது. ஸோ கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓடின் வந்து மெம்மீரோட இன்னொரு கண்ணை வந்து மறைச்சி வச்சுருக்கான். ஸோ அந்த கண்ணை வந்து நம்ம மெம்மீருக்கு கொடுத்தாதான் அந்த கண்ணோட ஒளி சக்தியால் நம்ம வந்து யோட்நாமுக்கு ட்ராவல் பண்ண முடியும். Question for you. உங்களுக்கு ஒரு கேள்வி, Can find Mimir's other eye? மெம்மீரோட இன்னொரு கண்ணை வந்து எங்கே கண்டுபிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றான். ஆக்சுவலாக வந்து அது வந்து ரொம்பவே ராவியான ஒரு ஸ்பேஸ் நினைக்கிறேன். அண்ட் சின்ரியால் உங்களுக்கு தெரியும்ல, சின்ரிக்கு வந்து உண்மையை சொல்ல முடியாது. கோமட்டுற மாதிரி ஏதாச்சுன்னா கோமட்டிடுவான், வாந்தி எடுத்துருவான் அந்த மாதிரி. He showed it to me, you see, and I... Oh, ஸோ அவன் வந்து ஒரு இடத்துல காமிச்சான் அப்படின்றான். the coin? Sorry, will you excuse me? Oh. நீ மன்னிச்சிருங்க அப்படின்றான். வாந்தி எடுத்துட்டாங்க சின்ரி. It was about that same time that Odin ஸோ வந்து ஓடின் டைமில் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, hidden compartment ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஹிடன் சிலையோட இதில் தான் விளிம்பில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். speckled cockers. I So- too saw fit to decline, but I know we got it built just the same. அவன் வந்து ஒரு கோட்டையில் கட்டி வச்சிருந்தான் அப்படின்னா எந்த சிலை அப்படின்றான். Is that one of Thor out there flashing? யா ஆமாம், இந்த தாரோட சிலை. ஓ மை காட், That the serpent ate. இந்த தாரோட சிலை தான் சர்பெண்ட் தின்றுச்சு. நல்லது. How are we supposed to look inside the snake? ஸோ பாம்புக்கு உள்ளே எப்படி போய் நம்ம பார்க்கறது அப்படின்றான். Oh no! இன்சைடு நானே போயிட்டாங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் மேட்ரு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, Go see what the தாரோட சிலையில தான் இருக்கு. ஆனால் அந்த தாரோட சிலை வந்து பாம்போட வயிற்றுக்குள்ள இருக்கு கைஸ். I don't know what lies ahead. ஆல்ரைட் கைஸ், நம்ம போயிடலாம். Good time to make sure your gear is ready for the worst. ஸோ நான் வந்து You need to do என்னன்னு பார்க்க போறேன்னா,
ஸோ அந்த ஹார்னை வந்து பாம்பை வெளியே கூப்பிடணும் கைஸ். அப்பதான் வந்து அது வேலை செய்யும். அப்பதான் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள போக முடியும் கைஸ். ஏன்னா மெம்மேரோட கண்ணு, அதாவது இன்னொரு கண்ணு அவன்கிட்ட தான் இருக்கு. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஆல்ரைட் கைஸ், நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிடலாம். அண்ட் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கே இதை கேட்க மாட்டேதா? ஓகே ஃபைன், கேட்டுருச்சு. அண்ட் லெட்ஸ் கோ. மேலே போகுது லிஃப்ட்டு. ஆக்சுவலாக மெம்மீர் வந்து டப்பிங் பண்ணிட்டுக்கிறான் பாருங்க, அவன் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆல்ரைட், ஸோ மறுபடியும் கூப்பிட்டு மெம்மீர். ஓ அவ்வளோதான், ஹார்ன் அடிச்சாச்சு. வேர்ல்ட் சர்பெண்ட் வருதுங்க. வந்துருச்சு. இதுகிட்ட தான் நம்ம கேட்டாகணும். இதில் போட்டிருக்கு பாருங்க, தாரோட சிலை நீ வந்து வயிற்றுல தின்ன ஞாபகம் இருக்கா அப்படின்றான். அந்த சிலையா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஆனா அது என் வயிற்றுல இருக்கு, நீங்களே உள்ள போய்க்கோங்க அப்படின்றான். அது பாம்பு என்ன நினைக்குதுன்னா அதோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அது வந்து அது வாயை வந்து திறந்து வைக்குமாமா, நீங்க உள்ள போய் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி அந்த பாம்பு சொல்லுது. கன்றாவிட அப்படின்னு சொல்லி ஆட்ரி சொல்றான். நிஜமாவா அப்படின்றான். ஆக்சுவலா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது ஆபத்தான பாம்பு கிடையாது, நீங்க நம்பலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம வேர்ல்ட் ஆஃப் சர்பெண்ட் அதோட வாய்க்குள்ள நம்ம போறோம் கைஸ். அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ நம்ம கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணுமா? அந்த சர்பெண்ட் ஒருவேளை நம்மளை முழுகிருமா அப்படின்றோம். கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தைரியமா என் கூட வா அப்படின்னு சொல்லி கிரேட்டஸ் சொல்றாரு. பார்த்துருவோம் கைஸ், பாம்போட வாய்க்குள்ள போறோம். வேற லெவல்ல கிரியேட் பண்ணியிருக்கானுங்க ஒவ்வொரு விஷயங்களும், கிரியேட்டிவ் தான். அதனால தாங்க இந்த காட் ஆஃப் வார் வந்து இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. கேம் ஆஃப் த இயர் எல்லாமே இந்த வருஷம் வந்தாலும் அதே மாதிரி வேற லெவல் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஐடியா இல்லப்பா, போய் தான் வந்து ஷோரா இது வந்து உண்மையிலே அது குட் ஐடியா அப்படின்னு. லெட்ஸ் கோ, போயிடலாம். ஸோ பிகிலா சகோதரர்களா, நான் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ஆனா இது வந்து எனக்கு நான் போனதே இல்லை, எனக்கு வித்தியாசமா இருக்கு, எனக்கு காமெடிட் வருது அப்படின்றான். ஓ கைஸ், அந்த பாம்போட பிரெத் வந்து எப்படி சவுண்ட் வருது பாரு கைஸ். ஓ மை காட். ஆல்ரைட், ஸோ இருட்டா இருக்குல்ல. ஓகே, அதை வாயை க்ளோஸ் பண்ண போகுது. ஆமாம் கைஸ், வாயை க்ளோஸ் பண்ணிருச்சு. ஓ சுற்றில எங்கேயோ சறுக்கிட்டு போகிற மாதிரி சவுண்டு மட்டும் கேட்குது கைஸ், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரில. ஆல்ரைட், வாயை க்ளோஸ் பண்ணக்கப்புறமா அந்த வெளிச்சம் வந்து வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே இருட்டாக இருக்கிறதுனால அது வாயை க்ளோஸ் பண்ணக்கப்புறமா ஓரளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. அண்ட் எல்லாம் முன்னாடி Belly of the Beast. Funny, I used to dream about getting eaten. Dreams are nothing. I'm not afraid. It just reminded me of a way I used to feel when I was a child. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்ரேஸ்க்கு வந்து ஒரு கனவு வந்திருக்காமா, லைக் பாம்பு வந்து இவங்களை கடிச்சு திங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வந்திருக்காமா. அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு அப்படின்றான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததோட இது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட வயிற்றுக்குள்ளே இப்படி தான் இருக்குமா அப்படின்றான். ரைட், கீழே ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. இந்த தண்ணியில் மட்டும் கால் வச்சிடக்கூடாது, இந்த தண்ணி வந்து சுடு தண்ணி பர்ன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. ஐ மீன் ட்ரீஸ்க்கு அப்படி தெரியுது கைஸ். லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ வெளியில் இந்த டெம்பிள், இந்த போட்டு எல்லாத்தையும் அது முழுகி இருக்குல்ல, எல்லாமே அதோட வயிற்றுக்குள்ளே தாங்க கைஸ் இருக்கு. எப்படி ஜீரணம் ஆகும் போல. ஓ கைஸ், அங்கே பாருங்க, அங்கே ஒன்று மின்னுது. இதையும் போகிற வழியில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். Go. Alright, so இது எடுத்துடலாம். அண்ட் சுத்திட்டு போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. இந்த பெல்லி வேறுங்க, இந்த பெல்லிக்குள்ளே எப்படி இருக்குன்னு, அதாவது பாம்போட வயிறா. ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். டாக்கு வந்தாச்சு. டாக்கு ஒரு மினி ஐலாண்டே முழுங்கிருக்கும் போல, அந்த அளவுக்கு அது சாப்பிட்ருக்கு. Alright, let's go. And எந்த சைடு இருக்கு? ஓகே, ஓவர் தேர், அந்த கட்டை தாங்க, அதை நம்ம புஷ் பண்ணிடலாம். ஆல்ரைட், டர்ன் பண்ணி. ஓகே, க்ரெயின் சுற்றி வருதுங்க. ஃபைன். அண்ட் அகெயின்
அண்ட் கிராஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அந்த க்ரெயினை நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஓகே மேலே ஏறிடலாம். ஆக்சுவலாக அதாவது சுற்றியில் எந்நேரமும் அந்த பாம்போட ஹேப்ப சத்தம் அப்படியே கேட்குது கைஸ் பேக்ரவுண்டில். ஓ பாம்போட டைஜஸ்டிவ் சிஸ்டமா கொள்ளாய் மாதிரி இருக்கு. மீர் உனக்கு ஏதாவது ஓடின் வந்து எப்படி உன் கண்ணை எடுத்தான்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்றான். இல்லை எனக்கு சரியாக மறந்துடுச்சு. என்னை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹிப்டனைஸ் பண்ணியிருந்தான். அதாவது என்னை மயக்க போட வச்சுட்டு ஒரு கண்ணை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கொடுமையானவங்க அந்த ஓடின். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. நம்ம திங்க் இந்த பெட்டியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணு பார்த்துருவோம். கோல்டு கலரில் மின்னுது அங்கே. ஆல்ரைட். ஆமாம் கைஸ் இங்கே இருக்கு பாருங்க மீரோட அனதர் ஐ. இரும்பு மாதிரி இருக்கு. அது மெதுவாக மாட்டுங்க அப்படின்றான். ஆல்ரைட் 2 கண்ணு தெரியுது. ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்றான். இப்போ என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். ஓகே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ட்ரங்க் இருக்குது பாருங்க செஸ்ட்டு, அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ரைட். ஸோ இதுக்குள்ளே என்ன கிடச்சிச்சு? ஓகே ஸோ அது வந்து நம்ம ஃபாகை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து அன்லாக் ஆகுதுங்க. ஃபீச்சர்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது. கேமை தாண்டி இனி நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அது போக போக தான் நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இமீர் இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றான். எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றான். நல்ல வேலை பைஃப்ராஸ்ட் வந்து ஒன்றுமே இன்டாக்ட் ஆகலை, கிடைக்க வேண்டியதெல்லாம் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ யோட் நமக்கு போகிறக்கே ஈஸியாக இருக்கும் அப்படின்றான். ரொம்பவே எனக்கு டெம்ட் ஆகுதுங்க, சீக்கிரமாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி மெமேரோ சொல்கிறாரு. லெட்ஸ் கோ. போயிடலாம் கைஸ் லெட்ஸ் கோ. வரும்போது நம்ம உள்ள ஜாலியாக வந்துட்டோம், போகும்போது எப்படி போக போகிறோம் தெரியல. அதான் அவனும் அதான். ஓ அது இதோ முழுக போதா என்ன? ஸோ அது வந்து மைல்டாக கொஞ்சம் டெரிஃபைங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாம்போட வயிற்றுக்குள்ளே இருக்கும், அது திடீர்னு வந்து முழுங்கிருச்சோ அப்படின்னு நினச்சிட்டேன். இல்லை ஏதோ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கிரேட்டஸ் சொல்கிறாரு. ஓ மறுபடியும் என்ன ஆகுது, இதுக்கு என்ன ஆகுது அப்படின்றான். நான் எதாக இருந்தாலும் நல்லதுக்கு இல்லை. ஓகே அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு வந்து தாக்கப்படுதா அப்படின்றான். என்னதுன்னு தெரில, நம்ம சீக்கிரமாக வெளியே போய் ஆகணும். என்னென்னு போய் பார்த்துடலாம் கைஸ். ஆக்சுவலாக இந்த பாம்பு வந்து வாய் மூடி வச்சிருக்கு, வாய் எப்போ திறக்கும் தெரியல. ஏதாச்சும் நினைக்கிறேன். ஓ இதோ அப்போது லைட்டாக பிடிச்சிக்கோ, உன்னோட பேலன்ஸை இழந்துடாத அப்படின்றான். இந்த போட் வந்து தள்ளாடுது. என்ன நடக்குது? ஓ வால் சர்பென்ட் வாயை திறந்துருச்சு. அல்ல இல்லை போட் பட்டு பறந்துட்டு இருக்கிறோம் கைஸ். ஓ மை காட். ஓடு சாமி. நல்ல வேலை ஸ்னோவில் தான் விழுந்தோம், ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. யூனிட்டி ஸ்டோன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குங்க, அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஓ வால் சர்பென்ட் கீழே விழுந்துருச்சுங்க. செத்துருச்சா? ஆமாங்க அண்ணன் மூடிருச்சுங்க அது. ஏ பாய் இவன் அது பனிக்குள்ள இருந்து வரான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றான். ரைட். ஒரு மாதிரியான மியூசிக். அவனுக்கு என்ன ஆச்சு? இந்த பாம்புக்கு என்ன ஆச்சு? யாரோ அடிச்சிட்டாங்களா என்ன? இல்ல வேற ஏதோ இருக்கு இங்க. செத்து போன ஜெயண்டா? ஓ இந்த இடத்த நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இந்த பாம்பு எதுக்கு நம்மளை இங்க வந்து விட்டுச்சு? யார் அது? ஓ கழுகு மாதிரி வருது. யாரா? இல்ல இந்த கழுகுலாம் பார்க்கும்போது ஜூஸோட ஞாபகம் தாங்க வருது. ஓகே யார் இது? ஓ ஃப்ரேயாவா? ஃப்ரேயா நம்ம இன்னி அவளை நம்ப முடியுமா? கரெக்டா? உங்களுக்கு எதுவுமே தெரியாம எதுக்கும் நீ தள்ளியே இருந்துரு. வேர்ல்ட் சர்பெண்ட்டுக்கு என்ன ஆச்சு? தெரியல, எங்களுக்கே தெரியல. வீட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க போல. என்னோட மகனை தேடி வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து கிளியரா எங்க இருக்கீங்கன்னு நீங்க வழி காமிச்சிருக்கீங்க.
woods and fields speak his name. இந்த வுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் பையனோட பேரை வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்றான். Did you see him last? அப்ப நீ அவனை கடைசியா Long பார்த்த? ago, பல நாள் ஆச்சு அப்படின்றான். before you were even born. நீ வந்து அப்ப பிறக்கவே இல்லை அப்படின்றான். Why are you standing so far from me? என்னை விட்டு ஏன் ரொம்ப தூரமா நிக்கிற? What's போல wrong? போல என்ன நடந்துச்சு? Something's happened. ஏதோ ஆயிருக்கு. அங்க பாருங்க. ஓ மை காட், பால்டர் வந்துட்டான் கைஸ். ஓஹோ, இவரு தான் அந்த பாம்பை அடிச்சு போட்டாரா? ரைட்டே, அடிச்சிருப்பான். அப்ப இல்ல, அவனும் அதே தான் சொல்றான். எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே இல்ல இந்த பெரிய பாம்பை ஹர்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு ஐடியா என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்றான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்றான். இல்ல இருந்து வந்துட்டாங்க என்னோட குழந்தை அப்படின்றான். ஐயா மதர், அம்மா நான் இங்கதான் இருக்கேன், Don't run away. ஓடாத அப்படின்றான். Oh, I'm not going anywhere. நான் எங்கேயுமே போக மாட்டேன் அம்மா அப்படின்றான். I know that you're still angry. எனக்கு தெரியும் நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்க. How you feel hasn't changed, but I want ஸோ எதுவுமே மாறலன்னு எனக்கு புரியுது. எப்படி நீ ஃபீல் பண்றேன்னு. யார் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரியுமா உனக்கு? I've spent the last 100 years ஒரு 100 வருஷமா கனவுல வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த மூமெண்ட் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. நிறைய விஷயத்தை இழந்துட்டேன், நிறைய விஷயத்த தேடி பார்த்தேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி உன்னைய புரிய வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா இதுதான் எனக்கு கிடைச்சதா? ஆனா இந்த நாள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றான். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமும் நிறைய புரியுது அப்படின்றான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு தேவையே இல்லை அப்படின்றான். ஓ கிரேட்டஸ் வந்து சொல்றாரு, நீ வந்து அம்மா கிட்ட பகையை தீர்த்தக்கூடாது, அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நானும் அடிபட்டு தான் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றான். கையா ஓடா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால்டர் அவங்க அம்மாவை கொல்ல போகிறாங்க. லேட்டஸ்ட் வந்து அவர் தடுத்து நிப்பாட்டுறாரு. ஆல் ரைட், ஃபைனல் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் ரைட் பால்டர், இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாதுடா. கிட்ட எல்லா பவர்ஸும் யூஸ் பண்ணிடலாம் கைஸ். போடு 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 போடு. வேற லெவல் இருக்கிற எல்லா பவரையும் போட்டுடலாம். ஓ மை காட், சாம்பாருங்க மேலே. நான் சொன்ன நிப்பாட்டுங்க அப்படின்றான். ஓ நம்மளை கட்டி போட்டாங்க. ஓ மை காட், அவன் ட்ரியஸ் சரியான மேஜிக். ஓ தாண்டாம பாருங்க. ஓ உங்க அம்மாவே தாக்குறாங்க. நீ நினைக்கிற நீ இந்த இடத்த விட்டு நீ போயே ஆகணும். ஆனா இது வந்து நல்லதுக்கு இல்லை தம்பி அப்படின்றான். என்னைய ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்றான். ஓடு ஓடு சாமி, வச்சாம பாருங்க சரியான ஷாட்டு. ட்ரியஸ் உனக்கு ப்ளீட் ஆகுதுங்க, மூச்சு விடு அப்படின்றாரு. அவ்வளோதான், வந்துட்டான். என்னோட ரத்தம் கிடையாது. ஓ ஓகே, அவனோட ப்ளீட் இல்லை. ஓகே, அவன் ஓங்கி குத்துனான் பார்த்தீங்களா? அட்ரீஸ் வந்து ஒரு அம்பு மாதிரி மாட்டியிருந்தான் பார்த்தீங்களா? அந்த ஆரோ வந்து அவன் கையில் ஏறிடுச்சுங்க. கையில் ஏறினக்கு அப்புறமா இவன் என்ன, ஓ ஸோ இவ்வளோ நாளாக வந்து அவனால் ஃபீல் பண்ணாமல் இருந்துச்சு பால்டரு. இப்போ அவனால் ஒவ்வொரு விஷயங்களும் உணர முடியுது. வர்னரபிள் ஆயிட்டானா? ஆல்ரைட் கைஸ், ஸோ இவனை வந்து இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இவனை வந்து நம்ம இவனை ஈஸியாக கொல்ல முடியும் கைஸ். இப்போ அவன் வந்து வர்னரபிள் தான் ஆயிட்டான் தானே அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், ஃப்ரேயா கட்டி போட்டான். இல்லை அம்மா என்னைய விட்டு. ஓ கைஸ், ஜெயண்ட் எரிஞ்சிட்டாங்க, இறந்து போன ஜெயண்ட். நீ வந்து இது பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லி நம்மளை நிப்பாட்டுறதுக்காக இந்த ஜெயண்ட் எழுப்பிட்டா ஃப்ரேயா. ஆல்ரைட் கைஸ், ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, என்ன நடக்குது? ஃப்ரேயா வந்து நம்மளை கொல்ல போறாளா? இல்லை இந்த காத்து சவுண்டு கேட்குதா அப்படின்றா. நம்ம நகுந்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மிசில்டன் நேரம் வந்து அவன் வந்து வர்னபிள் ஆயிட்டான் அப்படின்றான்.
is broken. அவனோட Be killed. ஸ்பெல் வந்து அதாவது அவனோட என்னது Coming back now. சபிக்கப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் வந்து நொறுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. கைஸ், ஸோ அவன் சாபத்துலேருந்து விடுவிச்சிட்டான். அண்ட் இப்போ அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து விட்டுருச்சு. No, woman. இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்றாங்க. Wants to kill you. அவனை வந்து விடமாட்டேன். அவன் வந்து கொஞ்சம் விட்டா உன்னைய கொன்றுவான். நீங்க 2 பேரையும் நீ நிப்பாட்ட முடியாது அப்படின்றான். Where is he? இங்க இருக்கான் அவன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேயா வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் என்னை கொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து அவனை காப்பாற்றிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறான். ஓகே, போடு, பிளாக் பண்ணு. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் நிப்பாட்டணும் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், பிளாக் இந்த வாங்கிக்கடா, போடு. பிளாக் பண்ணி வாங்கிக்கோ, போடு. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஓ, போடு. இந்தா குழந்தெல்லாம் இந்தா வாங்கிக்கோ. வேற லெவல் கைஸ், என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றான். ஓ, ஃப்ராஸ்ட் ஆயிட்டாங்க ஃபுல்லாக. இந்த ஸ்னோவே வந்து ஆப்ரேட் பண்ணுவோம் போல அந்த மாதிரி இருக்கான். ஆல்ரைட், போடு. சைக்ளோன் அட்டாக் போட்டுடலாம் கைஸ். போடு. வேற லெவல். ஓகே, பிளாக் பண்ணு. இந்தா வாங்கிக்கடா. ஸ்மாஷ் தான்டா உனக்குலாம். லைட்ஸ் ஆஃப் கேயாஸை வச்சு அடிச்சுவான் பாருங்க. போடு, அவ்வளோதான், வாங்கிக்கோ. இறக்கணாம பாருங்க. போடா, சரியா நடிங்க. நீ வந்து டிப்பாட்டியே ஆகணும் அப்படின்றா. ஆக்சுவலாக ஃப்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பையன் வந்து அவனை கொன்னாலும் அவளுக்கு பிரச்சனை இல்லை, பையனை நான் எந்த ஒரு விதத்துலேயும் காப்பாற்றியே ஆவேன் அப்படின்றா. அவ்வளோ கைஸ், அம்மாவுக்கும் சன்னுக்கும் நடக்கிற பகை. ஆனால் கிரேட்டஸ் வந்து பாக்ஸு வேற லெவல். கிரேட்டஸ் வந்து விடமாட்டான். ஏன்னா ஃப்ரேயா வந்து வேற லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது உங்களுக்கே தெரியும், அட்ரியஸை காப்பாற்றினதே ஃப்ரேயா தான். அவன் மட்டும் அந்த மேஜிக் பவரை போடாமல் இருந்திருந்தா அட்ரியஸ் வந்து உயிரோட நம்ம பார்த்துருக்க முடியாது. மேலே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றான் அட்ரியஸ். ஓட கைஸ், மறுபடியும் வந்துட்டான். ஓ, இப்போ இருக்க ப்ளூ அண்ட் ஃபயர் மாதிரி ஆயிட்டான். ஓ மை காட், நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்றான். சரிடா, நிறைய பேர் வந்துட்டானுங்க. இவங்களை போட்டு குழந்தெல்லாம் சைக்ளோன் அட்டாக் போட்டுடல கைஸ். லெட்ஸ் கோ. போடு. வேற லெவல். ஆல்ரைட், ஸோ அவன் ஸ்மாஷ் பண்ணுறதுக்குள்ள நம்ம டக்குன்னு டாஜ் ஆயிடலாம். அண்ட் சைக்ளோன் அட்டாக் போட்டுடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. போடு, பிரிக்கிறான் பாருங்க பால்டரு. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. வாங்கிக்கடா, போடு. ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த பிளேட் ஆஃப் கேயாஸ் தான் கரெக்டு. லெட்ஸ் கோ. ஆக்ஸ் எடுத்துடலாம் கைஸ் இந்த வாட்டி. அண்ட் இதை விட்டுறலாம். போடு, இதா வாங்கிக்கோ. ரைட், மறுபடியும் வாங்கிக்கோ. அவ்வளோதான், வேற லெவல் கைஸ். வாங்கிக்கடா, போடா. யாருக்கிட்ட போடு. ஆக்ஸ் விட்டாம பாருங்க. ஓகே, ரிப்பல் பண்ணிடலாம். வேற லெவல் ஆக்ஸ். ஓ, போச்சுரா. ஓ, அங்கே பாருங்க, மேல இருந்து எடுத்துட்டு வராங்க. அந்த டைட்டன் அப்படிதான் செத்துருப்பான் போல. அந்த மூளையிலேருந்து எடுத்துட்டு வருது பாருங்க. அதை அம்மா அதை வந்துட்டேன் அப்படின்றான். அவங்க அம்மா மேலே ஏன் இவ்வளோ வெறியில இருக்கான் பாருங்க. நான் உன்னை கொல்ல போறேன் மம்பி அப்படின்றான். எப்படியாவது ஃப்ரேயாவை நம்ம காப்பாற்றி ஆகணும் கைஸ். ஆல்ரெடி தடுத்து நிப்பாட்டணும், இல்லைன்னா அவங்க அம்மா கொண்டுருவான். அட்ரியஸ் இந்த குத்திட்டா, நல்லா குதிச்சிட்டான். வேற லெவல். என்னோட பையனை விட்டு நீங்க 2 பேருமே விலகி இருங்க, இது பண்ண தேவையில்லை அப்படின்றான். அது ஃப்ரேயா தானே, நிப்பாட்டு. வேற லெவல்ரா, சூப்பர்ரா. செம்மையா போட்டான் பாருங்க. ஓகே, ஸ்பீரை போட்ட வேண்டியதான். பிடிச்சிட்டான். ரைட், பிளாக் பண்ணிடலாம் கைஸ். பிளாக். ஆல்ரைட், டாச் பண்ணி இந்த வாங்கிக்கோ. போடு, பாக்ஸ் போடு. வேற லெவல். போட்டு பொழந்தலாம் கைஸ் இவனை. போடு. யாருக்கிட்ட வாங்கிக்கடா. ஓகே, ட்ரேஸ் பிடிச்சாச்சு. ஆல்ரைட், ஸோ கமான், ஃபயர் பண்ணு. ஃபயர் பண்ணுறான். போடு, அவ்வளோதான், வாங்கியாச்சு. போடா. வாவ், சரியான சினிமேட்டிக். வேற லெவலுங்க. ஆல்ரைட், ஸோ சிக்னல் போட்டான். போடு. வாவ், சரியான சீனுங்க ஆக்சுவலாக. போடு, மேலே அடிக்கிறான் பாருங்க. போடுறான். வேற லெவல்றான்.
அவ்வளோதான், கீழே போகும்போதே விட்டாம பாருங்க. சரியான காம்போ ஷாட் தான் இவங்க 2 பேத்துக்கும். டீம் போட்டு ஓ உன விட்டு எடுங்க அப்படின்றான். சாவருக்கு முன்னாடி நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். உங்க 2 பேரும் வேற லெவல்ல ஆல்ஃபைமே எல்லாமே வேற லெவல்ல நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. அதுவும் இல்லாம ஆல் ஃபாதரும் ஓடினும் இதைத்தான் விரும்புறாரு அப்படின்றாங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தருணம் அப்படின்றான். ஆல் ரைட் ஸ்பாட் ரிச் போட்டலாம் கைஸ். 2 பேரும் அடிச்சானுக்கு ஒரு அடி. யாருக்கிட்டடா போடுற போடா என்னடா வாட்டு கோழின்ட்டுக்கிற. அவ்வளோ கைஸ் இன்னொரு பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டோம். அண்ட் இங்கே ஒரு வித்தனமான ஒரு சண்டை போடு. 2 பவராகவும் மாறி வராங்க. இவன் ப்ளூவாக இருக்கும்போது ரேஞ்ச் பவரில் இருக்கும்போது ரெண்டு பவரை யூஸ் பண்ணி அடிக்கலாம். ரேஞ்ச் பவரில் போட்டு வளர்ந்துடல கைஸ். வேற லெவல் இருந்தா வாங்கிக்கோ. அல்லலேருந்து மிஸ் ஆகாம பாருங்க. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. போட்டு கரெக்டாக வந்து சிக்கனாம பாருங்க. முடிஞ்சாண்டா இந்தா வாங்கிக்கோ. மிஸ் ஆகாம பாருங்க. இல்லை தூக்கும் போது மட்டும் கரெக்டாக மிஸ் ஆயிடுறான். ஆல்ரைட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓடு வேற லெவல் முடிஞ்சான். ஓடு பாக்ஸு மறுபடியும் பாக்ஸு வேற லெவல் பாக்ஸ். சான் மைக்கேல் கிக்லாம் கொடுக்குறானுங்க வேற லெவல். அவ்வளோ கைஸ் போட்டு வளர்ந்துடலாம். வாங்கிக்கோ. அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக இந்த சீன் பார்க்கும்போது God of War 3ல ஜியூஸை போட்டு முறுக்குவோம் பாருங்க. இந்த இடமே பிளட் பாத்தா மாறிடும். அந்த மாதிரி தான் போட்டு குத்துன்னு குத்திட்டாங்க. ஓ மை காட் எஸ் தான் அப்படின்ட்டான். இது வேற உரியுது நம்மள. உரியலைங்க ஊதுதுங்க. ஆக்சுவலாக ஐஸு கத்தி நம்மளை ஃப்ரீஸ் ஆகுது. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. போடு சர்பெண்டை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. சர்பெண்ட் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துருச்சுங்க மறுபடியும். ஓடு அவ்வளோதாங்க. அந்த டைட்டன் முடிஞ்சான். டைட்டன் முடிஞ்சான். ஆக்சுவலாக அட்ரியஸால் அந்த சர்பெண்டோட லாங்குவேஜ் ஃபைனலி கற்றுக்கிட்டான் பாருங்க. வேற லெவல் தான். ஓடு எல்லா காட்ஸும் கீழே விழுந்துட்டாங்க. காட்ஸ்குள்ள வேற லெவல் சண்டை. 4 காட்ஸ்க்கு ஒரு சண்டை வேற லெவல். உல்ஃபி நான் எப்பயோ போட்டதே இப்போ வருதுங்க அந்த பேக்ரவுண்டில். ஒன்று அப்படின்றான். நிப்பாட்டு வேண்டாம் ப்ளீஸ் எனக்காக அப்படின்றான். அவன் நல்லா தாக்கப்பட்டான். அப்பா விட்டுருங்க அடுத்து இல்லை அப்படின்றான். நீ மறுபடியும் எங்கள் பக்கத்தில் தலையை வச்சு கூட இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவை நீ கூடாது அப்படின்றான். அதுக்காக சொல்கிறா எனக்கு உன்னோட ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. இங்கே விஷயத்தில் நீ தலையாடாத அப்படின்னு சொல்லி ஃப்ரேயும் சொல்கிறா. யாரா முட்டாளாக இருப்பா போல. அப்படிதான் இருக்குது. ஆல்ரைட் கைஸ் வேரல் பேட்டில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபைனலி. அண்ட் லெட்ஸ் கோ. என்ன பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவன் வேற இல்லை நல்ல செம்ம மாற்ற வாங்கிட்டான். அதனால எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. என்ன விஷயம் நடந்தாலும் நான் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்க எத்தனை கடவுள்கள் அனுப்பிச்சா கூட நான் பண்ண வேண்டிய எல்லைக்கை வந்து கேட்கவே முடியாது. நான் உன்னை காப்பாற்றணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். நான் நீ வந்து விடுதலை ஆயிட்ட. உனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு. இப்போ வேற லெவல்ல நீ வந்து பாவ மன்னிப்பை கேட்டு ஆளப்பாரு. நம்ம நிறைய உருவாக்கலாம் இனிமே. முடியாது அம்மா. நான் எப்படியும் உங்களைய வந்து நிக்கவே மாட்டேன். நீ இன்னும் எனக்கு நீங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படின்றான். நான் எப்பவுமே உனக்கு பே பண்ணிட்டேன் அப்படின்றான். எப்போ உனக்கு கடமைப்பட்டுட்டேன். நான் சொல்றது கேளு அப்படின்றான். அது மட்டும் உனக்கு வேணுமா என்ன? இப்ப நான் வந்து சாவணும் அதானே? அதுதானே உனக்கு வந்து ரைட் ஆகும் எல்லாத்தையும். ஓகே வந்து கொல்லுவா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. என்ன கொல்லுன்றான்? ஆக்சுவலாக அவங்க ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா கொல்லா எனக்கு தெரியும், ஆனால் இது நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பக்கத்தில் வரான். என்ன நடக்க போகுது கைஸ்? என்னடா கட்டி பிடிப்பேன்னு பார்த்து கழுத்தை பிடிச்சிட்டான். அட கொய்யால டேய் அங்கே பாருங்க அப்படின்றாரு. மை காட்
ஃப்ரேயாக்கு என்ன சாவணும்னு ஒரு ஆசை இருக்கா? நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படின்றான். சாவணும்னு இருக்குதோ? ஓ மை காட், நெடு சொல்லிட்டான். அவ்வளோதான், பிடிச்சிட்டான். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது கேஸ். நீ எதுக்கு எங்க விஷயத்துல தலையிடுற அப்படின்றா. நீ பாட்டுக்கு நடந்து போக வேண்டியதானே அப்படின்றா. இந்த பயணம் இதோட முடிஞ்சுரா, இது வந்து நீ இதோட நீ ஒழுக்கமா இருந்திருக்கணும்டா அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், பால்டர் வந்து ஃபைனலி செத்து போயிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இவ்வளோ அடி வாங்கினவன் வர்னரபிளாக இல்லாமல் இருந்தான். வர்னரபிள் பவர் வந்தனால இப்போ தெரியுதுங்களா அந்த பச்சை கலர் அம்பு வந்து ஏன் ஃப்ரேயா வந்து அதை உடைச்சான்னு. ஏன்னா அந்த பச்சை கலர் அம்பு வந்து காடை வந்து காட்லி பவர் வந்து வேற லெவலில் வர்னரபிளாக மாற்றிடும். அதனால தான் ஃப்ரேயா வந்து அந்த அம்பை வந்து யூஸ் பண்ணாதுன்னு அட்ரியஸ் கிட்ட சொல்லியிருந்தா. ஆனால் அதுலேயே அவன் கையை வச்சனால அவன் வந்து வேற லெவலில் இந்த பாதையை வந்து அவன் தான் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டஸ் சொல்லிட்டாரு. Rain down அவன் வந்து every agony. என் மேலே இருக்கிற எல்லா பழியும் உன் மேலே நான் இறக்குவேன், எல்லா பகையும் உன் மேலே நான் தீர்த்துக்குவேன். I will parade your நான் வந்து வேற லெவலில் from every corner. ஒவ்வொரு திசையிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எல்லா ரெலம்லையும் நீ வந்து வேற லெவலில் உன்னை தாக்கி உன்னோட ஆத்மா வந்து வேற லெவலில் நரகத்தில் வந்து நான் சேர்க்க போகிறேன், அது என்னோட வாக்கு அப்படின்றான். அவன் வந்து உன்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னா, இல்லை அவன் என் கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேயா எதுக்காக அவள் வந்து சாவருக்கு ரெடியானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள இன்னும் ஒரு டார்கஸ்ட் மெமரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒரு மிருகம், கொடிய மிருகம் அப்படின்றான். உன்னோட ரேஞ்சு எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோயேன், எதுவுமே வந்து உன்னைய வந்து நிப்பாட்டாது அப்படின்றான். ஓகே, என்னை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்றான். எனக்கு நல்லாவே தெரியும், உன் பையனுக்கு தெரியுமா உன்னை பற்றி ருண்டி கேட்குறான். Boy, பாய், listen close. நல்லா கேட்டுக்கோ. I'm from a land called Sparta. மறுபடியும் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஸ்பார்ட்டா தேசத்தை சேர்ந்த ஒரு Me my soul. சோல்ஜர். நான் வந்து என்னோட ஆத்மாவை கடவுளுக்கு பணைய வச்சேன், ஹீல் வச்சுக்கிட்டேன். நான் வந்து நிறைய பேர்த்த கொண்டிருக்கேன், யார் டிசர்விங்காக இருந்தாங்களோ. அதுவும் இல்லாமல் அப்பாவி ஜனங்களும் அதில் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களையும் தான் நான் கொன்னேன். I killed my father. நான் என்னோட தந்தையை கொன்னேன். That was your father in hell. அந்த ஹெல்லில் பார்த்ததும் அது உங்கள் அப்பா தானே? Is this what it is to be a god? ஓ, கடவுளோட வழிமுறைகள் இப்படிதானா? Is this how it always ends? இப்படிதான் வந்து முடியுமா? Sons killing their mothers. பசங்களாம் வந்து அவங்க அம்மாவை கொல்றது, Fathers. அப்புறம் அவங்க அப்பாவை கொல்றது, இதுதானா? No, இல்லை, we will be the gods we choose. நம்ம வந்து ஒரு சிறந்த கடவுள்களாக நம்ம வாழ முடியும். Who have been நம்ம அவங்கள மாதிரி கிடையாது. who I was. நான் யாரா இதுக்கு முன்னாடி இருந்தனோ அது வந்து இனிமே கிடையாது. We must be better. நம்ம ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், பெட்டராக வாழுவோம், உங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு கிரேட்டோஸ். வீரவசனம் பேசிட்டாங்க. Well, guess we're the bad guys now. இப்போ நம்ம வந்து In her eyes, பசங்களாக தெரிகிறோம் அப்படின்றான். அது அவளோட கண் பார்வைகளில் அப்படி தெரியுது, ஆனால் வேற வழி தெரியல, வழி இல்லை அப்படின்ட்டான். we should finish this journey while I still have strength. என் உடம்புல எவ்வளோ பலம் இருக்குதோ நம்ம இந்த பயணத்தை முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட் கைஸ், ஸோ நம்ம போயிடலாம். ஃபைனலி ஸோ டாட்னாம் இன் ரீச். இனி கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடலாம் டக்குன்னு. It was the right thing. எனக்கு எதுவுமே புரியல, அவளை காப்பாற்றினது வந்து ஒரு நல்ல விஷயமா? அவள் வெறும் ஈவில் கிடையாது. நீ வந்து அவனோட பையனை வந்து நீ கொன்னுட்ட, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி வேற லெவலில் Something apparent. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு தாய்க்கும் வந்து உன்னோட பையன் வந்து இறந்து போயிட்டான்னா உங்கள் அம்மா நல்லா ஏற்றுக்கவே முடியாது. Can understand. உண்மையிலேயே ஒரு பேரண்டால் மட்டும்தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். நீ வாழ்கிறன்னா அது எனக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. No easy choice. அது வந்து ஒரு ஈஸியான முடிவு கிடையாது, யாராலையும் அவ்வளோ கஷ்டமான முடிவே எடுக்க முடியாது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் முடிவு பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்றான். If our time lasts. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வந்திருக்கு, கண்டிப்பாக ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது ஃப்ரேயா புரிஞ்சுக்குவா. Aye. எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு போரை வந்து நம்ம மேலே கொண்டு வருவா கைஸ் சொல்கிறான். Why did Baldur say we
பால்டர் வந்து எதுக்கு அவளை காஸ்ட் பண்ணா அப்படின்றான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் வந்து கன்வென்ஸ் பண்ணி யோட்நாம் வரைக்கும் நம்மளை போக விடாம தடுக்கிறது தான் பால்டரோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்றான் மெமீர். வேனியரோட மேஜிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லானது. பால்டர் வந்து வேனியர் சாபத்தால தாக்கப்பட்டான். ஸோ அதனால அவன் வர்னரபிளா இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா எந்த நாள் அப்படி ஆச்சுன்னா அம்மாவுக்கு நடந்த கல்யாணத்துல வந்து பால்டருக்கு விருப்பமே இல்லை. அதனால பால்டர் வந்து தனியாவே அவங்க அம்மா கிட்ட இருந்து சண்டை போட்டு தனியா வாழ ஆரம்பிச்சான். லைக் வந்து ஓடின் வந்து அவங்க அப்பான்னு வந்து அவனால ஏத்துக்கவே முடியல பால்டர்னால. இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் ஆச்சு கைஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பேசிட்டே வந்து ட்ராவலுக்குள்ள இந்த சைடு வந்துட்டேன். கைஸ் நம்ம அந்த சைடு போயிடலாம். ரைட் லெட்ஸ் கோ. ஸோ பிராக்கோட ஷாப்புக்கு தான் நம்ம வர வேண்டியது கைஸ். நம்ம போயிடலாம். அண்ட் அந்த ரெலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெலம் வழியே நம்ம போயிடலாம். யோட்நாமுக்கு போய் ஆகணும். ஸோ யோட்நாம் எல்லாம் நம்பவே முடியல. நம்ம இன்னி கொஞ்ச நேரத்தில் ஜெயின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. ரைட் ஸோ ஜெயின்ஸ்லாம் வந்து இறந்து போன ஜெயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். அதை லாக் பண்ணி யோட்நாமை செலக்ட் பண்ணு அப்படின்றாரு. ரைட் வேனஹாம், புஸ்பெலம், ஃபேம், அஸ்கார்ட், ஆல்ரைட் சர்வட்டேலியம், நீ எத்தனை இருக்கு பாருங்க, ஹெல்லையம், ஆல்ஃபயம் அண்ட் யோட்நாம். ஆல்ரைட் கைஸ் ஃபைனலி பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. பாய் இந்த மண்டையை கொண்டு போய் அங்கே வை, ரெடியாக இருந்துக்கோ. கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டை தான் வந்து அங்கே வைக்கணும். அதோட ஒளியோட இந்த வெளிச்சத்தில் தான் வந்து வேற லெவலில் வந்து இந்த யோட்நாம் ஓப்பன் ஆகும். வெளிச்சத்தில் உங்கள் மண்டை ஒன்றும் செதறாதில்ல அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்றான். ஓ கைஸ் வேற லெவல் வேற லெவல் அன்பிளசன்ட்டு உள்ளே போயிடுச்சுங்க அவனோட பவர். ஓ இப்போ காட்டு. ஆல்ரைட் மேலே காட்டிட்டான். ஓ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீயோட வெளிச்சமும் இந்த மெம்மேரோட வெளிச்சமும் ரெண்டு கலந்த ஒரு வெளிச்சத்தில் தான் இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். யோட்நாமோட கேட்டு ஃபைனலி ரூயினை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம். நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறோம்? ரொம்ப தூரத்தில் இருக்கா என்ன? இல்லை சீக்கிரத்தில் நீ கொஞ்ச நேரம் பார்க்க போகிற அப்படின்றாரு. கைஸ் லெட்ஸ் கோ. இது வந்து ஒரு பயணம் மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்றான். வேற லெவல்ல நீங்க ரெண்டு பேரும் பண்ணது வந்து நீங்க தப்புன்னு நினைக்காதீங்க. இது வந்து உங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் நீங்க ரகசியமா வச்சுக்கணும். ஓ ஸோ இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லை, நீங்க ரெண்டு பேரும் பண்ணது கரெக்டு தான் அப்படின்றான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றான். ஓ ரைட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மை தெரிஞ்சிருச்சு கைஸ். ஆக்சுவலா வந்து உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஓகே நாங்க வர வரைக்கும் இந்த மண்டையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றோம். அவனுக்கு தான் பிடிக்காதே சின்ரிக்கு. நீங்க ஓகே தானே அப்படின்றான். ஏரா ஸோ யாருக்கும் தெரியக்கூடாது ஆக்சுவலா பால்டர் செத்துது அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. ஆனா வேற வழியில கண்டிப்பா அது ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அஸ்கார்ட், மிட்கார்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆருக்கே வந்து நியூஸ் போயிருக்கும் வழியில். இருந்து பார்ப்போம் கைஸ். அண்ட் யோட்நாம் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் மாதிரி மேலே போகுது. அதாவது இந்த ஒட்டுமொத்த மிட்கார்ட்லேயே இருக்கலையே ஹையஸ்ட் மவுண்டன் இந்த யோட்நாம் தான். யோட்நாம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா யோட்நாமில் தான் ஒரு பெரிய கிரேட் வார் நடந்து அண்ட் தார்கூடெல்லாம் சண்டை போட்டு அந்த ஜெயன்ஸ்லாம் வந்து இறந்து போன கடைசி இடம். இந்த இடத்துல தான் வந்து அவங்க அம்மாவோட அஸ்தி வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கடைசி ஆசை. அதாவது ஃபே வந்து அட்ரியஸோட அம்மா. கைஸ் லெட்ஸ் கோ. அந்த அஸ்தியை வந்து நம்ம கரைச்சிடலாம். இன்னலி நம்ம யோட்நாமோட மேலே உச்சியில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அந்த உச்சி ஜெயிண்டோட ஃபிங்கர்ஸ் ஐ ஸ்பீக்கை வந்து என்னால் பார்க்க முடியுது, கொஞ்சம் முன்னாடி தான் போகணும் அப்படின்றாரு ட்ரியாஸ். நம்ம சாதிச்சிட்டோம். நம்ம கண்டிப்பா சாதிச்சோம்.
ஃபீல் பண்ணுறாரு போல். ஓகே, கையில் இருக்கிற அந்த ஆர்மரை கழட்டிட்டார் கைஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் வருது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? I have nothing more to hide. எனக்கு வேறு எதுவுமே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கிரேட்டஸ் வந்து எல்லா உண்மைகளும் அவரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லா விஷயமும் அந்த பையனுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் வந்து அவரோட மனசுக்குள்ளே ரொம்ப உறுத்தலாகவே இருந்துச்சு. We go now? இந்த பையன் வேறு மேலேருந்து பார்த்துட்டே We're இருக்கான். so close. நம்ம போகலாம்ல அப்படின்னு நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓய், அம்மாவோட அஸ்தியை வந்து கையில் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். Carry her. வச்சுக்கோ. ரைட், ஆர்மரை மறுபடியும் மாட்டிட்டார் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மருக்குள்ள ஒரு சின்ன சின்ன துணியெல்லாம் சுற்றி வச்சிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து சில விஷயங்கள்லாம் ஒரு ரகசியமாக வச்சுக்கணும்னா அந்த துணியாக நினச்சி அதை கையில் கட்டி வச்சிருந்தாரு. ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு ஆழ்ந்தமான ரகசியங்கள் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாரு. அண்ட் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டஸ் வந்து அட்ரியஸை கூட்டிகிட்டு யோட்நாமோட மலை உச்சிக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் கைஸ். அண்ட் இங்கே பாருங்க, சிலைகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஜெயின்ஸோட சிலைகள் போல். What is this place? இந்த இடத்துக்கு பேர் என்ன? They must have all come through here when they left Midgard. மிட்கார்டை வந்து விட்டுட்டு போகும்போது எல்லாரும் இந்த வழியாக தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Or ruining everything for everybody. ஓடினும் தாரும் வந்து ரொம்ப கல்பிரேட் ஆனவங்க 2 பேரும் சேர்ந்து இடத்தையே நாசப்படுத்திட்டாங்க. யோட்நாம்னு சொல்லிட்டு ஒரு தேசம் இருந்துச்சு, அதுதான் ஃபுல்லாகவே அது மறைஞ்சு ஒரு மர்ம தேசம் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். What happened? இவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. Question is answered and 2 more take its place. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடைகள் வந்து கூடி சீக்கிரம் கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்றான். அட்ரிஸோட கைப்பட்டன்னு ஏதோ மாறிடுச்சு கைஸ். இங்கே வந்து பாருங்க ஏதோ நடக்குது அப்படின்றான். ஒரு ப்ராவசி, பெரிய ப்ராவசி போல. ரைட், ஸோ எதை காட்டுறாங்க. ஆக்ஸ் வச்ச ஒரு அம்மா நிற்குது. இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜெயண்ட் மாதிரி தான் இருப்பாங்க கரெக்டாக. நான் அப்படி தானே படிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த சிலைகள்லாம். It's your axe. இது வந்து உங்களோட ஆக்ஸ், கண்டிப்பாக கிரேட்டஸோட ஆக்ஸ் தான். Smaller. ஓ, அம்மா தானா? ரேங்க Look, இங்கே பாருங்க, she's arguing with a bunch of giants. நிறைய ஜெயின்ஸ் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்க New giants? உங்களுக்கு ஜெயின்ஸ் தெரியுமா? ஓ கைஸ், இது வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. It's us. இது வந்து நம்ம தான். ஓ, அவங்களோட The ஃபோட்டோ. first time we met the world serpent. முதலாக வேர்ல்ட் சர்பெண்ட்டை சந்திச்ச ஒரு படம். ஆனால் எப்படி இந்த இடத்துல வந்துச்சு? And our fight with Baldur. வால்டர் கூட சண்டை போட்டது. ஓ ஆமாங்க, That just happened. இது வெறும் இப்போதானே ஆச்சு Wait, இது அப்படின்றான். they knew everything that was going to happen. உங்களுக்குலாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் முன்னாடியே The dragon in the வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த டிராகன் வந்து அந்த மவுண்டன்ல இருந்தது, Mason, இந்த ஸ்டோனோட மேசனு, all these drawings. எல்லா வரைபடங்களும் பார்க்கும்போது This is our story. இது நம்மளோட கதை மாதிரி இருக்கு. இல்ல, This is your story. இது வந்து உன்னோட கதை அப்படின்றாரு. ஓ, But எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நடக்க போகுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றான். Parent with secrets. நான் மட்டும் சீக்ரெட் உள்ள பேரண்ட் கிடையாது, உங்க மம்மியும் ஒரு சீக்ரெட் உள்ள பேரண்ட் தான். no, எனக்கே தெரியல. she was a giant. அம்மா வந்து ஒரு ஜெயண்டா. I'm a giant. அப்பனா நானும் ஒரு ஜெயண்ட் தான். ஓ, Why didn't she tell us? ஏன் அம்மா இன்னி நமக்கு சொல்லவே இல்லை? She sent us here knowing we would find this. அம்மா வந்து ஒரு காரணத்தோட தான் இந்த இடத்துல அனுப்பியிருக்காங்க, அப்பதான் நம்மளுக்கு என்ன உண்மைன்னு தெரியும் அப்படின்னு. Your mother would have had good reasons. அம்மாவுக்கு நிறைய ரீசன்கள் இருந்திருக்கும், காரணங்கள் இருந்திருக்கும். Baldur was So, never இந்த அம்மாவை sent to எரிச்சது find me. அப்படிலாம் போட்டிருக்கு. He was tracking her all along. பால்டர் வந்து என்னைய கண்டுபிடிக்கல, இவ்வளோ நாளா வந்து அம்மாவோட She அஸ்தியை had a plan for us. கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவன் வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்ற. கண்டிப்பா நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சரி. Besides, ஆனா she hasn't been wrong yet. அம்மா வந்து என்னைக்குமே தப்பா சொன்னதில்லை. வாங்க நம்ம We're so போகலாம், close to the end now. நம்ம இன்னைக்கு கடைசிக்கு நெருங்கிட்டோம் அப்படின்றான்.
சைடு ஏதோ இருக்கு. கிரேட்டஸ் ஏதோ பார்க்குறாரு. Yes, we are. காய்ஸ் அங்கே பாருங்க, அது அட்ரியஸும் கிரேட்டஸும் கீழே விழுந்துருக்கிற மாதிரி இருக்குதுக்காருங்க. நான் அவங்க வாய்க்குள்ள ஏதோ ஒரு பவர் மாதிரி போகுது. அண்ட் அது துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. காய்ஸ் இது வேற லெவல் சஸ்பென்ஸ். வேற லெவலில் கிரேட்டஸ் வந்து அது மறைக்கிறாரா இல்லை அவருக்கு புரியலையா? ஃபைனலாக என்ன நடக்குது? ஸோ முன்னாடியே நடக்க போகிறதெல்லாம் வந்து இவங்க ப்ராவசி மாதிரி செவத்தில் எழுதி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே கிரேட்டஸ் வந்து என்ன நடக்க போகுது, கிரேட்டஸ்க்கு அட்ரியஸ்க்கு என்ன நடக்க போகுது போதா தெரியும். She was here. அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அம்மா வந்து Before we took it. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாமே நம்ம கூடயே இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. Watching over us. Leading us home. ஸோ நம்மளை வீட்டுக்கு கூட்டு போகிறது கூட நம்ம அம்மா தான் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இதை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ் ஸோ இந்த மலை உச்சிக்கு நம்ம ஃபைனலி வந்துட்டோம். அண்ட் அங்கே ஏதோ தெரியுதுங்க கை மாதிரி. ஓகே, இந்த ஜெயின்ஸ்லாம் இறந்து போன இடங்க. மலை சைஸில் இருக்கானுங்க பாருங்க ஒவ்வொருத்தனும். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீழே இருந்து பார்த்தா இந்த மலை உச்சியில் அந்த ஒரு சைடு பகுதியில் தெரிஞ்சு ஃபைனலி என்னாச்சு இல்லை Father. No, இல்லை we do it together. ரெண்டு பேரும் ஒன்றா செய்ய போகிறோம். Son, மகனே, என்ன விஷயத்த அவங்க எதிர்பார்த்து இருந்தாங்களோ ஃபைனலி காட் ஆஃப் ஒரு முழுக்க ஓவரில் தான் வந்து அவங்க அம்மாவோட அஸ்தியை வந்து ஃபைனலி கரைச்சிட்டாங்க இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, காற்றுல கரைஞ்சிருச்சு. ஆன்ஸ்டர்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க சான்ஸே இல்லை. வேறு லெவலில் தெருக்கி விட்ருக்கானுங்க அந்த காலத்தில். அப்படியே ஒட்டப்புல புல் அரிக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட். ஓ சினிமேட்டிக் சாமையாக காட்டியிருக்கானுங்க கைஸ், வேறு லெவலு. அவ்வளோதாங்க, உங்கள் அம்மாவோட அஸ்தி காற்றுல அப்படியே மிதங்கிட்டே போகுது பறந்துட்டு. ஸோ ஜெயின்ஸோட ஜெயின்ட்டாக போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா அவங்க அம்மாவும் ஒரு ஜெயின்ட்டு தான் சொன்னாங்களா. ஸோ ஜெயின்ஸுக்கெல்லாம் வந்து தலைவியாக இருந்திருக்காங்க அம்மா. குட் பை ஃபேன்னு சொல்கிறாரு, குட் பை அம்மா அப்படின்றாங்க. ஜெயன்ட்ஸ் They really are all gone. அவங்களாம் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. There's nothing for us here. நம்மளுக்கு இனிமே எதுவுமே இல்லை இந்த இடத்துல. come. நம்ம போவோம். So, ஓ I get that mother was a giant, அம்மா வந்து ஜெயிண்ட்டு தான். which makes me part giant and part god. நானும் வந்து ஒரு ஜெயிண்ட் வம்சாவளியை சேர்ந்தவன் தான். கரெக்டு தான். I guess there's just one thing I don't understand. இன்னொரு விஷயம் எனக்கு புரியல. My name on the wall. என்னோட பேர் வந்து அந்த செவுத்துல என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? The giants called me ஜெயின்ஸ்லாம் வந்து என்னைய Loki. லோக்கின்னு கூப்பிட்டாங்க. ஓ Loki, லோக்கி, தி காட் ஆஃப் மிஸ்டிஃப். that's the name your mother wanted for you when you were born. நீ பிறக்கும் போது உங்க அம்மாவும் இந்த பேரை தான் வந்து சொன்னாங்க. That to her people. அம்மாவோட மக்களுக்கு இந்த பேரை சொல்லி தான் உன்னை இன்ட்ரோ பண்ணாங்க. எதுக்கு? A question for another day. உன்னோட கேள்விக்கான பதில் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ரைட் கைஸ், நம்ம வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் ஒன்று காட்ட வேண்டிய சம்பவம் ஒன்று இருக்கு டெட் எண்டில், அதாவது கிரெடிட்ல. கண்டிப்பா இது நம்ம பார்த்தே ஆகணும். ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வந்தாச்சு. அண்ட் நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு quest மாதிரி ஒன்று இருந்துச்சு, லைக் To rest. கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. Winter. ஹோமில் வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் இந்த குளிர்காலத்தை ஃபுல்லாக கடந்து போய் நான் தூங்க போகிறேன்னு சொல்லி அட்ரேஸ் சொல்கிறாரு. காய்ஸ், எல்லா வெப்பன்ஸும் கீழே போட்டாச்சு. லெட்ஸ் கோ, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Sleep. எல்லாருமே தூங்குவோம் Way அப்படின்றான். ahead of you. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெம்மீரை இப்படி மாட்டிருந்தா சைடில் அள்ளி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காய்ஸ். பல வருடங்களுக்கு பிறகு, இயர்ஸ் லேட்டர். ஓ, இடிக்குது காய்ஸ், அவனை வந்துட்டான். என்ன நடக்குது? உன்னோட அம்பை எடுத்துக்கோ, அதாவது உன்னோட ஆயுதத்தை எடுத்துக்கோ அப்படின்றாரு. லெட்ஸ் கோ. இதாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்த சீன். அண்ட் வேற லெவலில் கூரையை பிச்சுக்கிட்டு யாரும் வர போறானுங்க. ஓ மை காட், யாரோ என்ட்ரா கொடுத்துட்டானு கைஸ். போடு, வேற லெவல். ஃபைனலி
ஆப்போனன்ட், வர்தியான ஆப்போனன்ட். ஸோ எல்லாரும் இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி சீனை பாருங்க, யார் டி அப்படின்றாங்க. தாரோட என்ட்ரி கைஸ், ராக்னராக். ஸோ அடுத்த பார்ட் வந்து காட் ஆஃப் வார் ராக்னராக் தாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye.